கர்த்தருடைய பரிசுத்த உன்னத திருநாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார். ஆமென் சொல்லுங்க. தொடர்ந்து நாம் ஒரு செய்தியை பார்த்து கொண்டு வருகிறோம். தேவனுடைய சமூகத்தில் எட்டின காரியம், பரலோகம் வரை போன காரியம், இந்த பூமியிலிருந்து பரலோகத்தை தொடர்பு கொண்ட கனெக்ஷன் கொடுத்த இணைப்பை தந்த காரியங்கள் தொடர்ந்து நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். 2 நாளாகமம் 30:27 வாசிச்சோம். ஆசாரியர்கள் எழுந்து நின்று ஜனத்தை ஆசீர்வதித்தார்கள். அவர்களுடைய சத்தம் கேட்கப்பட்டு அவர்களுடைய விண்ணப்பம் அவருடைய பரிசுத்த வாசஸ்தலமாகிய பரலோகத்தில் வந்து எட்டினது. அப்ப ஆசாரியர்கள் தேவ சமூகத்தில் நின்று கூப்பிடும் பொழுது அது மெய்யாகவே பரலோகத்துக்கு போகிறது. அது மட்டுமல்ல, அந்த ஆசீர்வாதம், ஆசாரியர்கள் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் விசுவாசிகளை, தேவ பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனங்களை ஆசீர்வதிக்கிற அந்த ஆசீர்வாதம் பரலோகம் வரை போகிறது. போய் பதில் இறங்கி உங்களை ஆசீர்வதிக்கிறது. போயிடுச்சுனாலுமே பதில் இறங்கிடும். 2வது பார்த்தோம், கொர்நேலியுனுடைய ஜெபங்களும் தான தர்மங்களும் கர்த்தருக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டினது. அப்போஸ்தலர் 10:4 பார்த்தோம். இது ஒரு மனுஷன் பரலோக தொடர்பை ஏற்படுத்தினார். இங்க ஆசாரியர்கள் பரலோகத்தின் தொடர்பை ஏற்படுத்தினார்கள். பூமிக்கும் மேல பரலோகத்துக்கும் தேவன் இருக்கிற இடத்துக்கும் தொடர்பை ஏற்படுத்தினார்கள். இந்த இடத்துல தனி ஒரு மனுஷன் தொடர்பை ஏற்படுத்தி அவன் மாத்திரமல்ல, அவன் குடும்பம் மாத்திரமல்ல, அவன் உற்றார் உறவினர், அவன் நண்பர்கள் அத்தனை பேரும் ஆசீர்வதிக்கப்பட, ரட்சிப்படைய, பெரிய மீட்பை பெற்றுக்கொள்ள, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய மகிமையை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய மகிமை இறங்க இந்த ஒரு மனுஷன் காரணமாயிருந்தான். இவனுடைய காரியங்கள் பரலோகத்தை எட்டினது. தேவ சமூகத்துக்கு போய் அங்கிருந்து ஒரு தூதனை அனுப்பி அவர் காரியங்களை செய்கிறார். அடுத்து பார்த்தோம், இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் போய் எட்டினது. யாத்திராகமம் 2:23 பார்த்தோம். இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். எதுக்கு நான் உங்களுக்கு நினைப்பூட்டுறேன். தேவ சமூகத்துக்கு போனது போல இங்க உங்க சமூகத்துக்குள்ள, உங்க இருதயத்துக்குள்ள வரும்படி மறுபடியும் நெருப்பு மூட்டி எரியும்படி இந்த வார்த்தைக்குள்ள நான் சொல்லுகிறேன். இங்க என்ன ஆச்சுன்னா, தேவ ஜனங்கள் இடுகிற கூக்குரலை, அந்த வேதனையை, எகிப்தில் இருக்கிற அடிமைத்தன வாழ்க்கையை கர்த்தர் பார்த்தார். அவங்க முறையிடும் சத்தம், பெருமூச்சை கேட்டார். ஒரு பெருமூச்சை அவ்வளவு தூரம் போயிடுச்சு. அவங்க கத்துற கத்து சத்தம் தேவ சமூகத்தில் எட்டினது. இந்த பூமியில இருக்கிறாங்க, பூமியில இருந்து தேவ தொடர்பு, தேவ சமூகத்தின் தொடர்பை ஏற்படுத்தின காரியங்கள், பரலோகத்துக்கு எட்டின காரியங்கள், தேவனுடைய செவிக்கு போன காரியங்களை குறித்து நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அவர்கள் ஆராதிக்கிற அதே தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சத்தமும் போகும். ஆமென் சொல்லுங்க. நம்முடைய சத்தமும் கேட்கப்படும். நிறைய அற்புதம் நடக்குது, நிறைய ஜெபத்துக்கு பதில் கொடுக்குது. அதெல்லாம் என்ன, நம்ம சத்தம் மேல போய் ரிட்டர்ன் பதில வாங்கி வந்துடுது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதெல்லாம் நம்ம போன பழைய வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க வந்தவங்களுக்கு தெரியும். இதை நம்ம பார்த்துட்டோம். அதாவது எப்படின்னா, தேவ ஜனங்களுடைய நசுக்கப்படுகிற, நெருக்கப்படுகிறதை கர்த்தர் பார்க்கிறார். அவங்க விடுகிற பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். அவங்க அங்கலாய்ப்பை கர்த்தர் கேட்கிறார். அதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்து கொண்டு வந்தோம். அடுத்து ஆதியாகமம் 18:20 இதுல தான் விட்டோம்னு நினைக்கிறேன். ஆதியாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்க. 18வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். பின்பு கர்த்தர் சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். சோதோம் குமாராவின் கூக்குரல் பெரிதாய் இருக்கிறதினால்
அவைகளின் பாவம் கொடுதியா இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின. வெறும் இந்த காரியம் மாத்திரம் போகாது, நம்ம செய்கிற பாவமும் போயிடும். மேல நம்ம செய்கிற பாவத்தையும் கர்த்தர் பார்த்து இறங்கி கிரியை செய்கிறார் என்பதை அறிந்து கொள்ளுங்க. யாரும் பார்க்கல, 4 செவத்துக்குள்ள பண்ணிட்டேன், இருட்டுக்குள்ள பண்ணிட்டேன், இல்ல 4 பேர் பார்க்காதப்ப வெளியே பண்ணிட்டேன், இல்ல அதை பண்ணிட்டேன் இதை பண்ணிட்டேன், எல்லாத்தையும் என் தேவனுடைய கண்கள் பார்த்து கொண்டிருக்கிற மேல போயிடும். அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன். செஞ்சாங்களா இல்லையா? அந்த கூக்குரல் சத்தம், அவங்க பண்ற பயங்கரமான பாவ காரியங்கள் என் சமூகத்துல வந்து எட்டினது, அது நிஜமா இல்லையான்னு ஒரு தடவை போய் பார்க்கறேன்னு சொல்லி இறங்கி வராரு. அப்ப அப்படின்னா இன்னும் பாவ காரியங்களும் தேவ சமூகத்துல போயிட என்பதை நம்ம அறிந்து பயந்து தேவ சமூகத்துல மனம் பொருந்தி சீர் பொருந்தி திரும்பி வந்துடணும். இறங்கிட்டாரு, கதை முடிஞ்சதும் கதை. ஆமே. எப்படி அழிச்சார் தெரியுமா சோதம் குமாராவ? எல்லாம் எரிஞ்சு நாசமா போச்சு. ஒண்ணு புல்லு புண்டு கூட இல்லை. வானத்திலிருந்து அக்னியும் கந்தகமும் இறங்கி அதை ஃபுல்லா அழிச்சு போட்டார். ஆதியாகமம் 13:13 வாசியம். சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். இதுதான் மேல போயிடுச்சு. அவங்க யாரு எப்படி இருந்தாங்கன்னா, சோதோமின் ஜனங்கள் பொல்லாதவங்க. பொல்லாத ஆளு சொல்றாங்க, ஐயோ பொல்லாதவங்க, ஐயோ இந்த பொல்லாதது பயங்கரமான ஆளுன்றாங்களே. அந்த மாதிரி வேத வசனம் சொல்லுது, சோதோம் குமார ஜனங்கள் பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளும். கர்த்தரை அறிந்து கர்த்தரை தெரிந்தே இருக்கிற ஜனங்க தான் இன்னைக்கு பாவத்துல முதன்மையா இருக்கு. எல்லாம் தெரியும், கர்த்தரை எல்லா அபிஷேகத்துல நிரம்பி இருப்பாங்க, திருவிருந்து எடுத்து இருப்பாங்க. அவங்க தான் பொட்டுன்னு பொசுக்குன்னு போயிடுறது. அல்லேலூயா. ஏன்னா வேதம் அதான் சொல்லுது, அவர்கள் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமாய் இருந்தார்கள். மனம் மாறல, மாற அவர்கள் சந்தர்ப்பம் கொடுக்கல. மனம் மாறி வந்துட்டா நல்லது, தச்சம். இல்லைன்னா வேதனையும் அழுகையின் பற்கடிப்பும் உண்டாகிடும். மனம் மாறல. இதுக்காக தான் ஆபிரகாம் கூட மன்றாடுறாரு. அப்போ ஆபிரகாம் கிட்ட சொல்றாரு, 50 நீதிமான்கள் இருந்தா விட்டுரும். அப்புறம் அப்ப கட்சியில எவ்வளவுக்கு வந்துட்டாரு? கட்சியில 10 பேருக்கு வரையும் வந்துட்டாரு. 100 50 அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ தெரியல. ஆனா 10 பேராவது இருந்தா நான் விட்டுறேன்றாரு. 10 பேர் கூட இல்ல. அவ்வளோ பெரிய நகரம், அது பெரிய நகரம் சோதோம் குமாரா பட்டணம். பெரிய நகரம், செழிப்புள்ள இடம். ஆனா அதே நேரத்துல பாவம் கொடி கட்டி பிறந்ததாங்க. பயங்கரமான காரியம்லாம், வேசித்தனமும் விபச்சாரமும், அங்க திருடும், கல்ல, பயங்கர கொலை கூட்டங்கள், இப்படி நிறைய காரியங்கள். இதுதான் வசனம் சொல்லுது, பொல்லாதவர்களும் கர்த்தருக்கு முன்பாக மகா பாவிகளுமா இருந்தார்கள். அவருடைய சமூகம் வரைக்கும் போற அளவுக்கு இவனுங்க, அவர் வந்து இறங்குற அளவுக்கு இவனுங்க மடு மோசத்துல விழுந்து போய் கிடந்தாங்க. மனம் மாறல, மனம் திரும்பல. ஆபிரகாம் ஜெபிச்சோம், கேட்கப்படல. காரணம் என்ன? அங்க ஒருத்தம் கூட இல்லை. ஒரு ஆள் இருந்தா கூட பரவாயில்ல, யாருமே இல்லை. ஒரே ஒருத்தன் லோத்து இருந்தான். பாருங்க, நம்ம என்னவோ நினைக்கிறோம் அந்தரங்கத்துல, இல்ல வேற ஏதோ கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் செஞ்சா கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். ஒரு நாள் இறங்கிடுவார். இறங்குவதற்கு முன்பாக மனம் திரும்பி சீர் பொருந்தி அவரோடு ஒப்புரவாயிட்டா நல்லது. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்கு, எசேக்கியேல் 16:49. இங்கெல்லாம் வந்து சொல்லப்படுகிறது சோதமை குறித்து. எசேக்கியேல் 16:49 வாசிங்க. இதோ கர்வமும், என்னது என்ன இருக்கு? கர்வம். கர்வம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆவி? அது சோதம் குமார ஆவி. கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமான சாங்கோபமும் ஆகிய இவைகளை
உன் சகோதரியான சோதோமின் அக்கிரமம். சோதோமின் அக்கிரமம். அடுத்து இன்னொரு இடத்துல இயேசு கூட உதாரணம் காட்டுறாரு. இன்னொரு இடத்துல மத்தேயு 11:23-24 வாசிங்க. வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பர் நகூமே, நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய். உன்னில் செய்யப்பட்ட பலத்த செய்கைகள் சோதோமிலே செய்யப்பட்டிருந்ததானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும். சோதோமை குறித்து சொல்றாரு. ஏன்னா அங்க அவர் அற்புதம் செய்ய முடியாம பயங்கரமான வேசித்தனமும் விபச்சாரமும், அந்த பரிசுத்த தேவன் கால் வைக்க முடியாதபடி அந்த பட்டணம், அந்த நகரம், அந்த முழுவதுமாய் பாவம் மூடிக்கொண்டிருந்தது. அங்கே பயங்கரமான துன்மார்க்கமான செயல்கள் நடந்து கொண்டிருந்தது. அதனால அங்க எதுவுமே செய்ய முடியல. ஏன்னா எந்த நீதிமானும் அங்க போக முடியல. போயிருந்தா ஏதாவது ஒண்ணு பண்ணியிருக்கலாம். யாரும் போக முடியல. அங்க அந்த இடத்துல ஒண்ணும் பண்ண முடியல. 2 பேதுரு 2:6 வாசிங்க. சோதோம் கொமோரா என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து. ஆக்கினைக்குள்ளாக சாம்பலா போயிடுச்சு சோதோம் கொமோரா. ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் வந்தது, தொடர்ந்து நம்ம அதிலேயே இருந்தோம்னா சாம்பலா போயிடுவோம், எரிஞ்சி சாம்பலா போயிடும். அதனாலதான் ஒரு நாள் வரும், கர்த்தர் பார்த்து கொண்டே இருப்பார். சடுதியாய் நீதி இறங்கிடும், சடுதியாய் காரியங்களை கர்த்தர் நடத்திடுவார். அல்லேலூயா. அதனால ஜாக்கிரதையா இருங்க. எல்லா காரியமும் மேல போகுது, இது மட்டும் போவாதுன்னு நினைக்காதுங்க, இதுவும் போகும். அல்லேலூயா. அது பரிசுத்தமான இடமாயிற்று. அங்க பரிசுத்த காரியங்கள் மாத்திரம் நடக்கும். இதெல்லாம் அங்க போகாது. இந்த அசுத்தமான காரியம், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம், துன்மார்க்கமான காரியம், வேசித்தனமான காரியம், விபச்சாரமான காரியம், இதெல்லாம் அந்த பரிசுத்த இடத்துக்கெல்லாம் போகாது. அது இங்கதான் இருக்கும் அப்படின்னு நினைச்சுன்னா ஏமாந்துற போற. இதுவும் அங்க போய் நிற்கும். அல்லேலூயா. வேதத்துல இருக்குல்ல, தேவ சமூகத்துல எட்டுச்சு. அதனாலதான் அவர் அங்க பயங்கரமான கூக்குரல். என்ன கூக்குரல்? அங்கன்னா அழுது ஜபிக்கிற கூக்குரலா கேட்டுது. அங்க இன்பத்தை அனுபவிச்சு, வேதனை அனுபவிச்சு, பாவத்துல வந்த காரியங்களின் சத்தம் அங்க கேட்கப்பட்டது. அவர்கள் இடுகிற கூக்குரல்னா பாட்டுனா துதிச்சு ஆராதிச்சு ஜப சத்தம், வார்த்தை சத்தமா கேட்டது. பாவ சத்தம் கேட்டது. பாவத்தின் முனகல்கள் அங்க போனது. நம்ம இன்னும் நினைச்சுன்னு இருக்கிறோம், எதுவுமே அங்க போவாதுன்னு. எல்லாம் ஒரு நாள் போவோம், ஒரு நாள் வரும், பார்த்து கொண்டே இருப்பார். அன்னைக்கு இறங்கினார்னா அன்னைக்கு தான் தெரியும், சாம்பலா போயிடும், எல்லாம் எரிஞ்சு நாசமா போயிடும். அல்லேலூயா. ஏன்னா வசனம் சொல்லுகிறது ஏசாயா 3:11, துன்மார்க்கனுக்கு ஐயோ, அவனுக்கு கேடு உண்டாகும். துன்மார்க்கனுக்கு எப்பவுமே ஐயோ தான். ஐயோ, கேடு, அப்புறம் அவனுக்கு கேடு உண்டாகும். கேடு கண்டிப்பா வரும் துன்மார்க்கனுக்கு. அவன் கைகளின் பலன் அவனுக்கு கிடைக்கும். அவன் கைகளின் பலன், அவன் என்ன செய்யறானோ அது அவனுக்கு திரும்பி வரும். என்ன, அதான் வசனம் சொல்லுதுல, என்ன விதைக்கிறாயோ அதை நீ அறுப்பாய் என்று வேதம் சொல்லுகிறது. அதே போலதான் துன்மார்க்கனுக்கு கேடு வரும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறவனுக்கு கண்டிப்பா கேடு வரும். ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இறங்கிடும். ஏன்னா கேட்டுக்கொண்டே இருக்கிறாரு. அவன் மாறுவான பார்த்த மாறல, கர்த்தர் இறங்கிட்டார். இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாதுப்பா, அவ்வளவுதான் போதும்னு சொல்லி அக்னியும் கந்தகமும் வருஷிக்க பண்ணி அந்த கவிழ்த்து போட்டு சாம்பலாய் மாற்றி போட்டு விட்டு போயிட்டார். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. ஆதியாகமம் 19 திருப்பி கொள்ளுங்க, அதுல 13 வாசிங்க. நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்கப் போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது. பெருசா வந்துகிட்டே இருக்கு. தொடர்ந்து ஒரு நாள் மாறுவாங்கன்னு பார்த்தா பயங்கர சத்தம் மேல வரைக்கும் போயிடுச்சு. இவனுங்க அனுபவிக்கிற இந்த சத்தம், இவங்க போடுகிற கும்மாளமும் கூத்தம் மேல போயிடுச்சு. வெட்டிட்டு அங்க இருந்து கர்த்தர் பார்த்தாரு. பார்த்துட்டு அவர் சமூகத்தில் பெரிதா இருக்கிறது, இதை அழிக்க கர்த்தர் எங்களை அனுப்பினார் என்றார்கள். அல்லேலூயா. அழிக்கும்படி அவர்களே காரணமாய் போனார்கள். 24 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் சோதோமின் மேலும் குமாராவின் மேலும்
கர்த்தராலே வானத்தில் இருந்து கந்தகத்தையும் அக்கினியையும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சம பூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். அழிவு வருவதற்கு முன்பாக கர்த்தரை நோக்கி பார்த்துட்டா பெரிய ஆசீர்வாதம். தேவ பிள்ளை, சோதம் குமாரா பட்டணம் ஏன் அழிஞ்சது? ஏன் அப்படி ஒரு நிலைமை வந்ததுன்னா, தொடர்ந்து அந்த ஜனங்கள் முரட்டாட்டம் பண்ணி மனம் மாறாமல் மனம் போன போக்கில் ஒவ்வொரு நாளும் அவங்களுக்கு தான் வேலை. அதை குறித்து போடப்பட்டிருக்கு, வெளியே ஓப்பனாக பேச முடியாது, அந்த மாதிரி போட்டிருக்கு. அவ்வளவு படு மோசமாக நடந்து கொண்டிருக்கிறாங்க. அதனுடைய காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் உள்ள வேணா போய் பாருங்க, அது வெளியே பிரசங்கம் பண்ண முடியாது, அப்படி இருக்கும் அவங்க காரியம். அவ்வளவு அவலட்சணமாய் கேவலமாய் அருவருக்கத்தக்கதாக நடந்து கொண்ட பட்டணம் சோதம் குமாரா பட்டணம். தூதர்கள் போகிறாங்க, அவங்களையே யாருன்னு தெரியாம அவங்களையே விபச்சாரத்துக்கு அழைக்கிறாங்க. அப்ப எப்பேற்பட்ட ஆளா இருப்பாங்க பாருங்க. அங்க இருக்கிறவங்க கூப்பிடுறாங்க, வெளியே அனுப்புன்னு லோத்துக்கிட்ட கேட்குறாங்க. நான் சும்மா ஒரே ஒரு வார்த்தை மட்டும்தான் சொல்றேன். இப்படி நிறைய பயங்கரமான காரியம். ரெண்டாவது, ஒருத்தரை அடிச்சு காயப்படுத்தக்கூடிய ஜனங்க, திருடக்கூடிய ஜனங்க, ஏமாற்றக்கூடிய ஜனங்க, வெளியேந்து யாராவது வந்துட்டு அவனை கொள்ளையடிக்கிற ஜனங்க, அம்மனமா அவங்களை அனுப்பி விட்டுருவாங்க எல்லாத்தையும் உரிந்து கொண்டு. இதெல்லாம் சோதம் குமாராவின் பாவங்கள். ஒன்று கூட கர்த்தருக்கு பிரியமான காரியம் அங்கே நடக்கலை. எல்லாம் அருவருக்கத்தக்கதாக, கர்த்தருக்கு பிரியம் இல்லாம அவர்கிட்ட போற அளவுக்கு அவங்க இருந்த பட்டணம் கேடுள்ளதாய் மாறி போயிருந்தது அந்த ஜனங்களால. அப்ப பாருங்க அவங்க எப்படி இருப்பாங்க. மனம் மாற தங்களை ஒப்பு கொடுக்கவே இல்லை. கடைசியில அது முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு விட்டது. அதுதான் இந்த வசனம் சொல்லுகிறது. கர்த்தர் சோதோமின் மேலும் கோமராவின் மேலும் கர்த்தராலே, யாரால? கர்த்தராலே வானத்திலிருந்து கந்தகத்தையும் அக்னியும் வருஷிக்க பண்ணி அந்த பட்டணங்களையும் அந்த சமபூமி அனைத்தையும் அந்த பட்டணங்களின் எல்லா குடிகளையும் பூமியின் பயிரையும் அழித்து போட்டார். எதுக்கு இருக்கணும்? நீ போட, நீ எதுக்கு இருக்கிறப்போ வேஸ்டா? மனமாற உனக்கு வழி இல்லை, மனமாற உன் இருதயம் ஒப்பு கொடுக்கல, மேலும் மேலும் தொடர்ந்து துணிகரமாய் நீ செய்கிறபடியால் நீ இந்த பூமியில வாழ்வது வேஸ்ட்ன்ட்டார். ஆனா இன்னொரு பெரிய உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. என்னவென்றால், வசனம் வாசிங்க, லூக்கா 9:56 வாசிங்க. அதுக்கு தான் இயேசு வந்தார். அதனால தான் இன்னைக்கு தப்பிச்சிருக்கிறோம். ஏன்னா பெரிய பெரிய மொடாமொழிங்கெல்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க, பயங்கரமான பாவம்லாம் செஞ்சுட்டு அப்புறம் ஆண்டவருக்குள்ள வந்து ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு ஊழியக்காரனா மாறி இருக்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? பெரிய பெரிய பாவிகள்லாம் இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு விசுவாசிகளா இருக்கிறாங்க. காரணம் என்ன? இந்த வசனம் தான். வாசிங்க, லூக்கா 9:56 வாசிங்க, மத்தேயு 18:11 வாசிங்க, லூக்கா 5:32 வாசிங்க. இதெல்லாம் ஒரு 4 வருஷத்தை வாசி நான் ஜெபம் பண்ணிடுறேன். மனுஷகுமாரன் மனுஷருடைய ஜீவனை அழிக்கிறதற்கு அல்ல, ரட்சிக்கிறதற்கே வந்தார் என்றார். அவரை புடிச்சீங்கன்னா தச்சோம். ஆமென் சொல்லுங்க. மத்தேயு 18:11 வாசிங்க. மனுஷகுமாரன் கெட்டு போனதை ரட்சிக்க வந்தார். கெட்டு போய் அந்த சோதன் குமார பட்டணம் முழுவதும் ஜனங்க முழுவதும் கெட்டு போயிட்டாங்க. மனமாற அவங்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டு, நாட்கள் கொடுக்கப்பட்டு, வருஷங்கள் கொடுக்கப்பட்டு மனம் மாறவே இல்லை. தொடர்ந்து அதிலேயே இருந்தாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டில் மனம் மாறி வந்தா ஏற்றுக்கொள்ளுகிற தேவன், நம்மை அழிக்காம நம்மளை ரட்சித்து வாழ வைக்கிற தேவன் தான் நம்முடைய இயேசு. அல்லேலூயா. எப்பேற்பட்ட பாவமா இருந்தாலும் அவரிடத்துல வரும்பொழுது மன்னிப்பை கொடுத்து இரத்தத்தால கழுவி வார்த்தையால தூக்கி நிறுத்துகிற தேவன் தான் நம்முடைய தேவன். கெட்டு போனதை ரட்சிக்க வந்திருக்கு. இன்னொரு வசனம் சொல்லுது, லூக்கா 5:32,
நீதிமான்களை அல்ல பாவிகளையே மனம் திரும்புகிறதற்கு அழைக்க வந்தார்னு பாருங்க. அல்லேலூயா. அந்த பூமிக்கு எதுக்காக வந்தார்? இல்லைன்னா உலகமே அழிஞ்சிரும். ஏன்னா உலகத்துல எல்லா இடங்களிலும் சோதோம் கொமோராவின் பாவ காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் அழிக்காம காத்து கொண்டிருக்கிறார், மனம் மாறும்படி வைத்திருக்கிறார். அப்படியே அவங்க மாறி வந்தா ஏற்றுக்கொள்ளுகிறார். அல்லேலூயா. ஏன்னா பாருங்க, அதுக்கு உதாரணமா ஒரு வசனம் இருக்கு. யோனா தீர்க்க தரிசன புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் வாசிங்க. நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது. போயிடுச்சு, அக்கிரமம் போயிடுச்சு. நீ செய்யற அக்கிரமம் எல்லாம் போய் கொண்டிருக்கு. ஆனாலும் நீ மனமாறி வந்துட்டீன்னா ஆண்டவர் உன்னை மறுபடியும் தூக்கி நிறுத்துவார், ஆசீர்வதிப்பார். நினிவே பாரியம், நினிவேனுடைய பாவங்கள் அங்க தேவ சமூகத்தில் போய் எட்டினது. நினிவேக்கு யோனாவை அனுப்புகிறார். இன்னும் கொஞ்ச நாளில் பட்டணத்தை கவிழ்த்து போட போகிற, இந்த பட்டணம் அழிக்கப்பட போறோம், நினிவே ஒண்ணுமில்லாமல் போயிடும் என்று சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாம் மனம் மாறி எல்லாம் ரெட்டுடுத்தி சாம்பலில் அமர்ந்து உபவாசித்து தேவனை நோக்கி பார்த்த பொழுது அந்த பட்டணத்துக்கு கர்த்தர் மனம் இறங்கினார். ஆனா இது சோதோம் கொமோராவில் நடக்கல. இதுக்கு என்ன அடையாளம் என்றால், மனம் மாறாம தன் பாவத்தை விட்டு கொடுக்காம அதிலேயே உழன்று கொண்டிருக்கிற, மனம் மாற அவங்களுக்கு சரியே இல்லை, வரமாட்டாங்க. மனமாற தன்னை ஒப்பு கொடுக்கிறது இல்லை. அதிலேயே அப்படியே இருந்திருந்தா ஒரு நாள் கண்டிப்பா தேவன் இறங்கிடுவார். ஆனா நல்ல சந்தர்ப்பம், கர்த்தருடைய கிருபை, ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்து அவர் பாவங்களை ஏற்றுக்கொண்டபடியால் நம்ம அவர்கிட்ட வந்துட்டோம்னா அதெல்லாம் மன்னிக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டா. அதுல இருந்து விட்டு வர அவங்களுக்கு விருப்பம் இல்லை, மனமாற விருப்பம் இல்லை. அதுலயே அப்படியே தொடர்ச்சியா தொடர்ந்து போய் கொண்டிருக்கு. ஆண்டவர் மீட்பை கொடுக்கிறாருங்க. பாவம் போவாது நினைக்காதீங்க, போயிட்டு இருக்கு. மாறாத பட்சத்துல சட்டுன்னு இறங்குவார், சடுதி இறங்குவார். அன்னைக்கு ஒரு நிமிஷத்துல நீ காலி. ஆனா மனமாறி ஆண்டவரிடத்துல வந்து விட்ட, எல்லா பழக்க வழக்கங்கள் எல்லாம் மாறிச்சு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் எல்லாம் மாறிச்சு, எல்லாம் விட்டுட்ட அப்படின்னா கர்த்தர் இறங்கி கிரியை செய்கிறார். அல்லேலூயா. அவங்களை மீட்டு எடுக்கிறார், தூக்கி எடுக்கிறார். ஆனா விடாத பட்சத்துல தொடர்ந்து அதை நீ பிடித்து கொண்டிருப்பான் என்றால், தொடர்ந்து பிடிச்சனா மனசுல கொஞ்சம் இருந்தா கூட போதும். ஆண்டவர் சொல்றாரு, விபச்சாரம் பண்ணாதான் தவறு இல்லை, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்துல விபச்சாரம், சுத்த இருதயம் உள்ளவர்கள் தான் தேவனை தரிசிப்பார்கள். மேல மற்றவன் எவனும் போக முடியாது. இப்படி இருக்கு பாருங்க வசனம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாவ காரியங்களும் அந்த ரங்கத்துல நீ செய்கிற காரியங்கள், இன்னைக்கு எவ்வளோ காரியங்கள் கர்த்தருக்கு பிரியமெல்லாம். ஒரு போனும் ஒரு மனுஷனை முழுமையாக கெடுத்துடுது, உலகம் முழுமையாக கெடுத்துடுது. ஒரே ஒரு பார்வை ஒரு மனுஷனையோ மனுஷியையோ முழுமையாக கெடுத்துடுது. பணம் கெடுத்துடுது, நகைங்க கெடுத்துடுது, ஆசீர்வாதங்கள் கெடுத்துடுது. எல்லாம் வந்து ஆண்டோருக்குள்ளதாங்க இருக்கணும், எல்லாம் அந்த ஸ்டேஜுக்குள்ள தான் இருக்கணும், அதை விட்டு வெளியே வரக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பிரதிஷ்டையில் அப்படியே நிற்கணும். ஆமென். அல்லேலூயா. தொடர்ந்து நீ முரட்டாட்டம் பண்ணுவாய் என்றால், தொடர்ந்து உன்னால விட முடியாம விருப்பம் இல்லாம நீ அதிலேயே இருப்பாய் என்றால் தேவன் நிச்சயமா இறங்குவார். வசனத்தின்படி நான் சொல்றேன். ஆனா மனமாற சந்தர்ப்பம் இருக்கிறது. இயேசு இருக்கிறார் உன் பாவங்களை மன்னிக்க, உனக்கு தண்டனை கொடுக்க அல்ல மறுவாழ்வு கொடுக்க இயேசு வந்தார். அழிக்க அல்ல ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லுகிறார் ஒரு இடத்துல. அல்லேலூயா. வந்துட்டா நீ தப்பிச்சிக்கினா வந்துட்டா நல்லது. எல்லாமே தேவ சமூகத்துல எட்டுகிறது. உன் கண்ணீர், உன் கஷ்டம், உன் பாடு, உபத்திரம் மாத்திரம் அல்ல, இந்த காரியமும் மேல போய்கொண்டிருக்கிறது. பார்த்துக்கினே இருக்கிறாரு. இன்னைக்கு வார்த்தை வந்திருக்கு, நல்ல சந்தர்ப்பம். இன்னைக்கு தான் கடைசி நாள், எல்லாம் வாங்கிக்கோங்க கடைசி நாள்வாங்களே, அன்னைக்கு ஊழ்ந்தடிச்சுன்னு போய் ஓடும் ஜனங்க. இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட், இத்தோட சரக்கு தீருது, இத்தோட முடிவுன்றாங்க பாருங்க. அந்த மாதிரி இன்னைக்கு வார்த்தை வந்திருக்கு. இன்னையோட கடைசி, இன்னையோட விட்டுட்டு எல்லாத்தையும் வந்துட்ட, எல்லாத்தையும் தூக்கி எரிஞ்சிட்டு வந்துட்ட அப்படின்னா கர்த்தர் காப்பா. தேவ சமூகத்துல எட்டனபடியால தான் இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை வருது, உன் செவிக்குள்ள போய்கின்னு இருக்குது.
இன்னமும் அதை விடாம மனசு உனக்கு இல்ல, விட முடியல அப்படின்னா கண்டிப்பா நீ சிக்கிக் கொள்ளுவாய், மாட்டிக்கொள்ளுவாய். அல்லேலூயா. அதை கொடுப்பார், இதை கொடுப்பார், இதை செய்வார், அதை செய்வார், இதெல்லாம் முடிஞ்சிச்சுங்க. கடைசி நாட்கள் நிக்கிறங்க. இன்னும் எவ்வளவு நாள் செய்வாரு, கொடுத்துன்னு இருப்பார், பண்ணியிருப்பார். நீ மாறாம உனக்கு கொடுத்து என்ன பிரயோஜனம்? அல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பரிசுத்த சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, தேவ சமூகத்தில் எட்டுகிற, பரலோகத்தில் எட்டுகிற உம்முடைய செவிகளிலே கேட்கப்படுகிற காரியங்களை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம். கர்த்தாவே, இந்த செய்தியின் மூலமாய் நாங்கள் மாற்றிக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, கர்த்தர் தாமே மனம் மாற எங்களுக்கு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறீர். அழிக்கல்ல ஜீவனை கொடுக்க வந்தேன் என்று சொல்லியிருக்கிறீர். அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ள பரிசுத்த தேவனிடத்துல வர எங்களை மாற்றி பரிசுத்தப்படுத்துங்கப்பா. விட வேண்டிய காரியங்களை விட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. தொடர்ந்து கர்த்தர் பெரிய காரியங்களை தேவ பிள்ளைகளுக்கு செய்வீராக. எல்லா துதிகளும் மகிமையும் எடுக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே.